2 ஒர்க்குமே வந்து நமக்கு கஷ்டம் தான். பட் நம்ம கஷ்டப்படுறதுன்னு ஆகிப்போச்சு. கொஞ்சம் வந்து ஹெவியாக கஷ்டப்படுவோமே அப்படின்றதுனால தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் மேலே வந்துட்டு மாவெல்லாம் காய வச்சுருக்கேங்களா, நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுறதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட் பேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. அதுவே ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, செகண்ட் பேட்ச்க்கு வந்து நாங்கள் வந்து காய வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து கடலப்பருப்பு, அரிசி இதெல்லாமே கழுவி காய வச்சு எடுத்து வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் பேட்ச் நான் நினச்சதை விட சூப்பராகவே போச்சு. மாடியில் ஏறி வர்றது மூச்சு வாங்குது எனக்கு. அது மொட்டை வெயில், சரியான வெயில் அடிக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா மிளகாவுமே நல்லா காஞ்சிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகா, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, 3 தியானத்துலேயும் மாற்றி மாற்றி காய வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம இதெல்லாமே வந்து காம்பி நீக்கி இதில் உள்ள இந்த பூச்சி இதெல்லாமே எடுத்து தான் அதுக்கப்புறம் நம்ம அரைக்க போவோம். இது காஞ்சதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். பட் இன்னும் நல்லாவே ட்ரை ஆகலை. ஒரு மாதிரி அமுங்குது. இப்படியே போனால் மில்லில் அரைக்க மாட்டாங்க. நல்லா காய வச்சு எடுத்துருவோம்மா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவாங்க. ஸோ அதனால் இது இன்னும் நல்லா ட்ரை ஆகணும். ஆஸ் யூஷுவல் வந்து நான் லாஸ்ட் பேட்சில் வந்து அரைச்ச காஷ்மீர் மிளகாத்தூள் இருக்குது. ஸோ அதனால் இப்போ அது வந்து அவ்வளவு தேவைப்படாது. இது பொறுமையாக அரைஞ்சி காயட்டும். இதுதான் நம்ம இப்போ ஈவினிங் டிஸ்பேச் பண்ணுறதுக்கு அரைக்க போகணும். ஸோ இன்றைக்கின்னு பார்த்து கோயம்புத்தூரில் நல்ல செம்ம வெயில் தான். 2 நாளாக நல்ல வெயில் அடிக்குது. ஆனால் மூடியே கிடந்தது இல்லையா, அதனால். ஸோ செகண்ட் பேட்ச் ரெடி ஆகிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் தீபாவளிக்கும் வந்துட்டு நல்ல ஒரு இது பண்ணணும். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாமே வந்து சாத்தியமே ஆகிருக்காது. யூடியூப்லேருந்து வந்த ஆர்டருக்கு ரொம்ப நன்றி. பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் கேட்டிருந்தாங்க, ஆனால் 2 பிஸ்னஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் இருக்குல்ல அப்படின்ட்டு. கண்டிப்பாக இருக்குங்க. எது தான் கஷ்டம் இல்லை, சும்மா உட்காந்துருக்கிறதே கஷ்டமாக தானே இருக்குது. ஸோ அதனால் சும்மா உட்காந்துருந்தாலுமே பார்த்திங்களா, வேலை செய்யும்போது கூட அந்த ஒரு டயர்ட்னஸ் தெரியாது. பட் சும்மா உட்காந்துருக்கும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும். அதுவும் அந்த மொட்டை வெயில் வேறு பயங்கரமாக இருக்குது. அப்படியே கீழே இறங்கி ஓடிடுவோம். செப்பல் வேறு போடாமல் வந்துட்டேன்னா அது வேறு எனக்கு காலை சுட்டு பொசுக்குது செம்மையாக. சும்மா உட்காந்துருக்கும் போதே நமக்கு அவ்வளோ வந்து இதுவாக இருக்குது இல்லையா, கஷ்டமாக இருக்குது. அப்போ வேலை செய்யும் போது கஷ்டமாக தானே இருக்கும். எல்லா வேலையுமே கஷ்டம் தாங்க.